நெடியோன் வணக்கம். இன்று நாம் தெகுப்போகு மாவட்டத்திலிருந்து அதாவது தெகுப்போகு போகையிலிருந்து தெகுப்போகு மாவட்டத்தில் தெகுப்போகு போகையிலிருந்து கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் நாம் பல்லங்கவுண்டம்பாளையம் என்ற ஊர் அமைந்திருக்கின்றது. அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட குமரைக்கல்பாளையம் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அங்கு ஒரு மிக உயரமான கல் ஒன்று காணப்படுகின்றது. இது தொல்காப்பியமானது இதை பற்றி குறிப்பிடுகின்றது. இது தொல்காப்பியத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே தமிழர்கள் வழிபடப்பட்டிருக்க வேண்டும். அதாவது நடுக்கல் வைத்து வணங்கும் பழக்கம் அவர்களிடம் இருந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 50 அடி உயரம் கொண்டதாக காணப்படுகின்றது. 40 அடி கீழிருந்து மேல வரைக்கும் 40 அடி இருக்குது. இதோட எடை கிட்டத்தட்ட 25 டன்னுக்கும். இந்த கல்லை பாதுகாப்பதற்கு இந்த குமரைக்கல் பாளையத்தை சேர்ந்த மக்களும் மிகப்பெரிய அளவில் போராடி இருக்கிறார்கள். இது இடத்தில் தான் அந்த நடுக்கல்லை பாதுகாப்பதற்காக இந்த ஊர் மக்களானவர் கிட்டத்தட்ட 739 நாட்கள் போராடி இருக்கிறார்கள். பகுதியில் இந்த வாழைத்தோப்புக்கு நடுவே நடுக்கல் ஒன்றும் காணப்படுகின்றது. பக்கத்திலே இன்னொரு நடுக்கல்லும் காணப்படுகின்றது. 7 நெடியோன் வணக்கம். இன்று நாம் தெகுப்பூர் மாவட்டத்தில் தெகுப்பூர் நகரிலிருந்து ஊத்துக்குளிக்கு அருகே ஒரு பெரிய நடுக்கல் ஒன்று காணப்படுகின்றது. இதன் உயரம் முன்பு கிட்டத்தட்ட 50 அடி இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இப்பொழுது கிட்டத்தட்ட 5 அடி உயரம் கொண்ட கல்லானது உடைந்து கீழே விழுந்து விட்டது. இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நடுக்கல்லாக காணப்படுகின்றது. ஏன் ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய நடுக்கல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த கல்லின் எடையானது கிட்டத்தட்ட 20 டன்னுக்கு குறையாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த கல்லை பற்றி மிகப்பெரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை. இப்பொழுது நாம் அந்த இடத்துக்கு தான் போயிருக்கோம். இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டணும் இல்லையா, அந்த இடத்துல மிகப்பெரிய போராட்டங்கள் 700 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்றது. இந்த கல்லை காப்பாற்றுவதற்காக, இந்த பகுதியை காப்பாற்றுவதற்காகவும். இந்த கல்லு மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த இடம் கொடுமணலுக்கு மிக அருகே காணப்படுகின்றது. இந்த இடத்திலிருந்து, இந்த கல் உள்ள இந்த இடத்துல இருந்து நீங்க போனீங்கன்னா இது குமரைக்கல் பாளையம் என்று அழைக்கப்படுகின்றது. ஏற்கனவே நான் தெரிவித்தேன். அதே போன்று பல்லக்கவுண்டம்பாளையத்துக்கு மிக அருகே காணப்படுகின்றது. தெகுப்பூரிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது. இந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துல தான், 20 கிலோமீட்டர் தொலைவில் தான் கொடுமணல் என்ற மிகப்பெரிய ஒரு தொல்லியல் ஆய்வு களம் காணப்படுகின்றது. பல கட்டங்களாக அங்கு தொல்லியல் ஆய்வுகள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்றன. அதாவது மத்திய தொல்லியல் துறையும் அங்கு ஆய்வுகளை மேற்கொண்டது. அதே போன்று மாநில தொல்லியல் துறையும் தற்பொழுது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது அந்த இடத்தில், அதாவது குமரைக்கல் பாளையத்தில் இருக்கும், கொடுமணலில் கிடையாது. இந்த பகுதிகள் மிக அருகே அமைந்திருப்பதால் இந்த பகுதிகள் மிக பழங்கால பகுதியாக நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். அதாவது கொடுமணலில் உலோகங்களை உருக்கி எடுப்பதற்கான தொழில்நுட்பம் அங்கு உலைகள் இருந்திருக்கின்றன. அப்படி எடுத்துக்கொண்டால் இங்கும் அவ்வாறான தொழில்நுட்பம் இருந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றன. அதை பற்றி நாம் அடுத்தடுத்த பகுதிகளில் விரிவாக பார்ப்போம். இப்பொழுது இந்த குமரைக்கல் இருக்கும் இடத்தில் தான் நாம் இருக்கின்றோம். இந்த கல்லானது கிட்டத்தட்ட 4 அடி அகலம் கொண்டதாக கீழே காணப்படுகின்றது. மேலே போக போக கொஞ்சம் குறைந்து செல்கின்றது. அதே போன்று இந்த கல் கிட்டத்தட்ட 1 அடி திக்னஸ் கொண்டதாக, தடிமன் கொண்டதாக காணப்படுகின்றது. இப்பொழுது கல் நிற்பது கிட்டத்தட்ட 30 அடி உயரம் கொண்ட கல்லானது நிற்கின்றது. பூமிக்கு அடியே கிட்டத்தட்ட 10 அடி கல் நிச்சயம் இருக்க வேண்டும். 10 அடியோ 15 அடியோ இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவ்வளவு உயரமான ஒரு கல்லை நிறுத்த இயலும். பாருங்க எவ்வளவு வானளாவிய உயரத்தில் காணப்படுகின்றது. இந்தியாவிலேயே மிக உயரமான கல்லாக நிச்சயம் இருக்க வேண்டும். வேறு எந்தவித ஆவணங்களும் கிடையாது. இவ்வளவு உயரமான கல் வேறு எங்கும் இருக்கின்றதா என்பதை பற்றி அரசு இதை பற்றி ஆய்வுகள் செய்து இந்த கல்லை பற்றி, அதாவது இதுதான் இந்தியாவில் உயரமான கல் என்று நிறுவ வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அதே போன்று இந்த கல்லை சுற்றி நீங்க உள்ள இடங்கள்ல எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில ஒரு பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. அதே போன்று இங்கு கற்களிலிருந்து உடைத்து கல் ஆயுதங்கள் எடுக்கும் ஒரு தொழிற்சாலையும் அந்த காலத்தில் இயங்கி இருக்க வேண்டும். அதே போன்று உலோகங்களிலிருந்து, அதாவது இந்த பகுதியில் இருக்க கல் மண்ணை எடுத்து உலோகங்கள் பிரித்து எடுக்கும் தொழிற்சாலைகளும் அந்த காலத்தில் நிச்சயமாக இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது இந்த பகுதியில் உள்ள, கிடைக்கும் பொருட்களை வைத்து நாம் முடிவுக்கு வர இயல்கின்றது. நம்ம இந்த கல்லுக்கு பக்கத்துல இப்ப நிக்கிறோம். இந்த கல்
மரங்கள் அடர்ந்த பகுதிகள் காணப்படுகின்றது. மிகப்பெரிய மரங்கள் இதை சுற்றி காணப்படுகின்றன. அதே கன்னிமாக் தெய்வமாக வழிபடப்பட்டு வருகின்றது. எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, இதுதான் அந்த உயரமான கல். கிட்டத்தட்ட 50 அடி உயரம் கொண்டது, 10 அடி மண்ணுக்குள் இருக்கின்றது. அதே போன்று 7 அடி அகலம் கொண்டதாக கீழே இருக்கின்றது. மேலே செல்ல செல்ல 2 அடி அகலம் 1.5 அடி அகலம் கொண்டதாக காணப்படுகின்றது. இது கிட்டத்தட்ட 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. பெருங்கற்கால நினைவு சின்னமாக காணப்படுகின்றது. அந்த காலத்தில் இறந்தோருக்காக அவர்கள் வழிபடுவதற்காக ஒரு சமுதாயமே இணைந்து இந்த கல்லை உருவாக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தனி மனிதன் ஒருவன் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்த பழந்தமிழர்கள் இதை உருவாக்கியிருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இதை பற்றிய குறிப்புகள் அதாவது தொல்காப்பியத்திலும் காணப்படுகின்றன. அதே போல சங்க இலக்கியங்களிலும் பல இடங்களில் காணப்படுகின்றன. இந்த கல்லை பற்றி இல்லை, அதாவது பெருங்கற்கால நினைவு சின்னங்களை பற்றிய குறிப்புகள் பல இடங்களிலும் காணப்படுகின்றன. குறிப்பாக தொல்காப்பியத்தில் இதை பற்றி குறிப்புகள் காணப்படுகின்றன. தொல்காப்பியத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, காட்சிக்கோள் நீர்ப்படை நடுக்கல் சீர்மிகு சிறப்பின் பெரும்படை வாழ்தல் என்று தொல்காப்பியமானது இதை பற்றி குறிப்பிடுகின்றது. அதாவது இந்த குறிப்பிட்ட நடுக்கல்லை பற்றியல்ல, எல்லா நடுக்கல்களை பற்றியும் எப்படி அது வழிபடப்படுகின்றது, எப்படி அந்த காலத்தில் அவர்கள் குறித்தார்கள் என்பதை எந்த ஒரு ஆவணமானது அந்த தொல்காப்பியத்தில் காணப்படுகின்றது. தொல்காப்பியத்தில் காணப்பட்டால் நாம் எடுத்துக்கொள்ளலாம், இது தொல்காப்பியத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே தமிழர்கள் வழிபடப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் தொல்காப்பியமானது ஒரு தொகுக்கப்பட்ட நூலாகத்தான் காணப்படுகின்றது. அதாவது 2ஆம் தமிழ்ச்சங்க காலத்தில் தொகுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் தமிழ் சங்க காலத்தில் அகத்தியர் காலத்தில் தமிழ் இலக்கணம் எழுதப்பட்டிருந்தாலும் 2ஆம் தமிழ் சங்க காலத்தில் அதே போன்று அந்த இலக்கியமானது தொகுக்கப்பட்ட பின் 3ஆம் தமிழ் சங்க காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இதை வைத்து நாம் என்ன குறிப்பிடலாம் என்றால், இந்த பகுதியில் தமிழர்கள் அதாவது தொல்காப்பியம் குறிப்பிடும் அந்த பகுதியானது இந்த பகுதியாகத்தான் இருக்கின்றது. அதாவது திருவேங்கடம் வரை வட எல்லையாக குறிப்பிடுவதால் இந்த பகுதி தமிழ் பகுதியாக இருந்திருக்கின்றது. இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களும் அதாவது நடுக்கல் வைத்து வணங்கும் பழக்கம் அவர்களிடம் இருந்திருக்கின்றது. இதே போன்று உலகம் முழுவதும் அதாவது இறந்த அவர்களின் சமுதாயத்துக்காகவோ மக்களுக்காகவோ போரில் இறந்துபட்டவர்களுக்காகவோ பல இடங்களில் நடுக்கல்களை உலகம் முழுவதும் வைத்திருக்கிறார்கள். மெகலித்திக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று அழைப்பார்கள். அதே போன்று பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் என்று உலகம் முழுவதும் இவ்வாறான நடுக்கல்கள் அல்லது மெகலித்திக் ஸ்ட்ரக்சர்ஸ் உலகம் முழுவதும் பல இடங்களிலும் பல நாடுகளிலும் காணப்படுகின்றன. அந்த ஒரு தொடர்ச்சியாகத்தான் இங்கும் அதாவது பழமையான தமிழின மக்கள், தமிழினம் என்பதும் தமிழ் மொழி என்பதும் மிக பழமையான ஒன்று என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பகுதியில் வாழ்ந்த தமிழ் மக்களும் இந்த கல்லை அந்த காலத்தில் நிறுவி இருக்க வேண்டும். இயற்கையாக இது கிடைத்த கல்லாக தெரியவில்லை. நிச்சயமாக இந்த கல்லானது செதுக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதை பார்க்க கிட்டத்தட்ட 50 அடி உயரம் கொண்டதாக காணப்படுகின்றன. 40 அடி கீழே இருந்து இந்த மேலே வரைக்கும் 40 அடி இருக்குது. கீழே ஒரு 10 அடி உள்ள வைக்கலன்னா இவ்வளவு உயரமான கல்லை நிப்பாட்டி வைக்க முடியாது. இதோட எடை கிட்டத்தட்ட 25 டன்னுக்கும் மேல் தான் இருக்க வேண்டும். அதாவது 25,000 கிலோவுக்கு மேல் எடை கொண்டதாக இந்த கல்லானது இருக்கும். இவ்வளவு பெரிய கல்லை இந்த இடத்தில் நிறுத்தி வைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் முயற்சி செய்தால்தான் இவ்வளவு பெரிய கல்லை அதாவது நிமிர்த்தி வைக்க இயலும். அதே போன்று இந்த இடத்தில் அவர்கள் வழிபட்டிருப்பார்கள் தொடர்ந்து. அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளாக 2500 ஆண்டுகளுக்கு முன்பே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் நினைவாக நிறுவப்பட்ட கல், வணங்கப்பட்ட கல் இன்றும் நம்மிடையே காணப்படுகின்றது. இந்த கல்லை பாதுகாப்பதற்கு இந்த குமரிக்கல் பாளையத்தைச் சேர்ந்த மக்களும் மிகப்பெரிய அளவில் போராடி இருக்கிறார்கள். இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருப்பதால் இந்த இடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் கூட இருக்காது, 50 மீட்டர் தொலைவில் கல்குவாரி காணப்படுகின்றது. பல இடங்களிலும் 3 இடங்களில் காணப்படுவதாக எழுதப்பட்டுள்ளது செய்திகளில். அப்படி கல்குவாரிகளில் மிகப்பெரிய வெடிகளை வைத்து வெடிப்பதால் இந்த நினைவு சின்னமானது சீக்கிரம் அழிந்து போவதற்காக வாய்ப்புகள் இருப்பதால் அதாவது கல்குவாரிகள் மூடப்பட வேண்டும். அதே போன்று இந்த வரலாற்று சின்னமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்த ஊர் மக்கள் பல 100 நாட்களாக போராடி இதை மீட்டெடுத்திருக்கிறார்கள். அதாவது தமிழக தொல்லியல் கழகத்தால் வெளியிடப்படும் எந்த வெளியீட்டிலும் இதை பற்றிய குறிப்புகள் இல்லை. அதே போன்று தமிழக தொல்லியல் துறையிலும் இதை பற்றி எந்த ஒரு ஆவணங்களும் வெளியிடப்படவில்லை. ஏனெனில் இந்த இடத்துல இந்த கல்லில் எந்த இடத்துலையும் அதாவது கல்வெட்டு எதுவுமே காணப்படவில்லை, எழுத்துக்கள் இல்லை. அதை வைத்து
இது எந்த ஒரு வரலாற்று ஆவணங்களில் வெளியிடப்படாமல் இருந்திருக்கின்றது அல்லது வெளிச்சத்துக்கு வராமல் இருந்திருக்கின்றது. இந்த மக்களின் பெரும் போராட்டங்களின் காரணமாக இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. அதே போன்று இந்த கல்குவாரிகளும் மூடப்பட்டிருக்கின்றன. இது பாதுகாக்கப்படும் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது வழிபட்ட மக்கள் சிறிய கல்களையும் இங்கு குவித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கற்களை கும்பிட வரும்போது இந்த இடத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டு போயிருக்கலாம், அல்லது வேறு சில அவர்களின் வணக்கத்துக்குரிய ஏதோ ஒரு வழிபாடாக அந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும். அதை பற்றி நம்மளுக்கு தகவல்கள் இல்லை, செய்திகள் இல்லை. எனினும் இந்த இடத்தில் கல் குவியலானது சிறிய சிறிய கல்களின் குவியல்கள் காணப்படுகின்றன. ஒருவேளை அந்த காலத்தில் வேட்டையாடுவதற்காக மக்கள் செதுக்கும் பொழுது இந்த பகுதியானது ஒரு கல்லை செதுக்கி கல் ஆயுதங்கள் தயாரிக்கும் பகுதியாக கூட இருந்திருக்கலாம். ஆகையால் இவ்வாறான கல் குவியல்கள் அந்த காலத்திலேயே இந்த இடத்தில் இருந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனெனில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல மிகப்பெரிய தொடர்ந்து கல் திட்டைகள் போன்று காணப்படுகின்றன. கல் திட்டைகள் என்றால் நிறுவப்பட்ட கல் திட்டைகள் கிடையாது, ஏற்கனவே இயற்கையாக அமைந்த கல் குவியல்கள் ஒவ்வொரு பாறைகளாக காணப்படுகின்றன. அதையடுத்து முன்பு கல் குவாரி இருந்தது, அந்த இடத்திலும் அப்படி இருந்துச்சா இல்லையான்னு தெரியல, அதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம். இப்பொழுது பாருங்க, இந்த தம்பி கையில் வச்சிருக்கிறது இதுவும் இப்படி இந்த இடத்துல இங்கேயும் கல் குவியல்கள் காணப்படுகின்றன பல இடங்களில். இந்த கல் குவியல்களை இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் பழைய காலத்தில் கற்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் கல் ஆயுதங்கள் செய்வதற்காக இவ்வாறான கற்களை அவர்கள் பயன்படுத்தியிருப்பார்கள் என்று தெரிகின்றது. அதாவது செய்யப்பட்ட கல் ஆயுதம் செய்யும் பொழுது உள்ள மிச்ச மீதிகள் இங்கேயே விடப்பட்டிருக்கின்றன. அப்படித்தான் இந்த கல் குவியல்கள் இங்கே உருவாகி இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. இவ்வாறான கல்கள் இந்த பகுதியில் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த பகுதியில் நிச்சயமாக ஒரு காலத்தில், அதாவது கற்கால ஆயுதங்கள் செய்வதற்காக இந்த இடத்தை அவர்கள் பயன்படுத்தியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. இவ்வாறான கற்கள் அதிகமாக காணப்படுகின்றன. இந்த மாதிரி கற்கள் அந்த உயரமான கல்லுக்கு பக்கத்தில் இன்னைக்கு நீர் கன்னிமார் தெய்வமாக அவர்கள் வழிபடுகிறார்கள். அதற்கு கீழேயும் இவ்வாறான கற்கள் அதிகமாக அடிக்கடிக்கு வச்சிருக்காங்க ஒன்று ஒன்றாவும். வாங்க அது பக்கத்தில் போய் நான் காட்டுறேன். அந்த பாருங்க, வரிசையா இவ்வாறான வெள்ளை கற்கள், சீனிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம வழக்கத்தில் ஊரில் பேசுவோம். இவ்வாறான கற்கள் அந்த இடத்தில் ஏராளமாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இப்படி இந்த பகுதியில் ஒரு கற்காலத்தில் கற்களை கொண்டு ஆயுதங்கள் செய்வதற்கான நிச்சயமாக ஒரு தொழிற்சாலை அவர்கள் இந்த பகுதியில் அதிகமாக செய்திருக்க வேண்டும். இந்த பகுதிக்கு வேட்டையாடும் பழக்கம் கொண்ட மக்கள், அதே போன்று அவர்கள் பயன்பாட்டுக்காக தேவைப்படும் பொழுது இந்த பகுதியில் கற்களை உடைத்து கல் ஆயுதங்களை செய்து அவர்கள் எடுத்து சென்றிருக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த காரணத்தால் தான் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான கற்குவியல் உடைஞ்ச கல்லிலிருந்து அவர்கள் செய்தது போக மிச்சம் உள்ள கல்லை இங்கே அவங்க வீசிட்டு போயிருப்பாங்க. அப்படி இங்கே கிடக்குது. இதுக்கு பக்கத்தில் இந்த உயரமான சின்னத்துக்கு பக்கத்தில் எதிரிலையும் கிடக்குது. அதே போன்று அந்த 2 இடங்களிலும் காணப்படுகின்றன. அதை அடுத்தும் பல இடங்களில் கற்குவியல்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. இந்த இடம் நிச்சயமாக பழங்காலத்தில் தமிழர்களும் அதே போன்று மனித இனம் தோன்றி ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கு வந்த பொழுது இந்த பகுதியில் 70,000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்ததாக சொல்லப்படுகின்றது. அப்படி வந்த பொழுது நிச்சயமாக இந்த பகுதியில் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர்கள் வாழ்ந்த பிறகு அவர்கள் விட்டு சென்ற நினைவு சின்னங்களாக இவைகள் இப்பொழுது நம்மிடையே காணப்படுகின்றன. இந்த இடமானது, இந்த பகுதியும் அரசால் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஒருவேளை இது ஐரோப்பிய நாடுகளில் இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பார்கள். அதே போன்று இதை பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் வைத்திருப்பார்கள். ஏனோ இப்பொழுதாவது தமிழக அரசு விழித்து கொண்டது. நிச்சயமாக இதை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவித்து பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அதே போன்று வரலாற்று ஆய்வாளர்களுக்கும் ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது, ஆர்வலர்களுக்கும். நன்றி, வணக்கம். நான் பழனிக்குமார் மாடசாமி, குமரி கல்பாளையத்திலிருந்து. குமரிக்கல் பாளையத்தில் நடைபெற்ற போராட்டங்கள் மற்றும் கொடுமணல் ஆய்வுகள் பற்றிய தகவல்கள், அதே போன்று இந்த தாராபுரம், திருப்பூர், ஈரோடு
கோயம்புத்தூர் பகுதிகளில் ஏராளமான சிவன் கோயில்களும் அதே போன்று பழங்கால நினைவு சின்னங்களும் அதே போன்று இதே போன்ற பெருங்கற்கால நினைவு சின்னங்களும் ஏராளமாக காணப்படுகின்றன. அதை பற்றி அடுத்தடுத்த பகுதிகளில் நான் தெரிவிக்கின்றேன். நான் பள்ளிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த பகுதி